ஓகே. இந்த வீடியோல நம்ம மெயின்ஸ் மாக் டெஸ்ட் வந்து நம்ம போட்டு பார்ப்போம். பர்ட்டிகுலரா ஜெனரல் அவேர்னஸ் ஓகேவா? ஐபிபிஎஸ் பிஓவோட ஜெனரல் அவேர்னஸ் வந்து அட்டெண்ட் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒன் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். அதுல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 85% தான் வந்துருந்துச்சு. 85 ஆர் 86 சம்திங் தான் வந்துருந்துச்சு. ஸோ அது வந்து ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் தட். ஸோ அதனால வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாக் டெஸ்டோட எய்ம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளோடது வந்து 90% மேல வாங்கணும். ஓகேவா? ஓகே. இதுக்கு சூஸ் பண்ணியிருக்கிற மாக் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் 3 வாலிபூல். ஓகேவா? ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு செஷன் வந்து ரீசனிங். ஓகே. ஒரே நிமிஷம். அதுக்கு முன்னாடி நான் என்னோட ஆயுதத்தை எடுத்துக்கிறேன். ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், எஸ், எஸ். என்னது? ஓகே. அடுத்தது எஸ் ஜெனரல் அவேர்னஸ். ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இது வந்து மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி இருக்கே. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா which of the following pair of appointments and their representative designation not correct ன்னு கேட்டு சொல்லியிருக்காங்க. செல்லா ஸ்ரீனிவாசலு ரெட்டி சேர்மன் ஆஃப் இந்தியன் பேங்கிங் அசோசியேஷன், பூனம் குப்தா டெபுட்டி கவர்னர் கரெக்ட், அஜய் பூஷன் பாண்டே வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க் கரெக்ட். அடுத்தது மோதன் லாகூர் சேர்மன் ஆஃப் 23rd லா கமிஷன். இல்ல 23rd லா கமிஷன் வந்து பேர் வந்து டக்குன்னு வரல. தினேஷ்னு ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனா இவர் கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே. அடுத்தது இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டினா? ஓகே. ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் முடிச்சுவோம். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கன்சாலிடேட் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் ரூல் and regulations classified of housing finance issued to the bank by Reserve Bank of India from the time to time as per the மாஸ்டர் சர்க்குலர் ஹவுசிங் பேங்க் ஃபினான்ஸ் ஆர்பிஐ. ஓகே. ஹோம் ஃபாலோவிங் ஓகே கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சத்தியமா தெரியல, என்னன்னே தெரியல. இது படிச்ச மாதிரி ஞாபகம் இல்லை. ஓகே. அடுத்தது என்ன? அடுத்தது நம்ம டாபிக். ஓகே. இது வந்து எந்த மாசம் வந்துச்சு? ஆகஸ்ட் மாசம். ஆகஸ்டா? எஸ். RBI has decided to transition the check truncation system to continuous clearing. ஓகே. செட்டில்மெண்ட் சொல்லியிருக்காங்க. 2 phases கரெக்டா? 2 phases. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஆகஸ்ட் 4ல இருந்து ஜனவரி 3 வரைக்கும். இது வந்து கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. as per the modalities from the country's clearing on realization of the settlement in the TCDS, there will be a single presentation session 10 to 4. 10 to 4 correct. Clearing வந்து 10 to 7. Okay. Starting from 10 a.m. settlement will be done every hour till the confirmation session. ஓகே. பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுவோமா? இது கிடையாது. கரெக்ட் தானே கேட்டிருக்காங்க. ஓகே. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ ஓகே. எல்லாத்துலயுமே ஒண்ணு இருக்கு. ஸோ இதுல அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா 3-2 கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும். செக்ஸ் ரிவைஸ்டு பை த பேங்க் பிரான்ச்சஸ் வில் பி ஸ்கேன்டு அண்ட் சென்ட் டு கிளியரிங் ஹவுஸ் இமீடியட்லி அண்ட் கண்டினியூஸ் டியூரிங் தி பிரசன்டேஷன். ஓகே. இது கரெக்ட். ஓகே. அப்போ இதுவும் நமக்கு இருக்கு. செகண்ட் மட்டும் கன்ஃபார்மா தெரிஞ்சது அப்படின்னா நம்ம போட்டுடலாம். Starting from 10 a.m. settlement will be done every hour till the end of the confirmation day. Confirmation session அப்படிங்கிறது 7 p.m. வரைக்கும். ஓகே. எண்ட் ஆஃப் த டே. அப்போ இதுவும் கரெக்ட். அப்போ ஆன்சர் என்ன? ஆல் 3 ஆர் கரெக்ட். ஓகே. இது வந்து ஓகே. இது என்ன? ஓகே. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நான் கொஞ்சம் குயிக்கா படிக்கிறேன். இதுக்கு டைம் அப்படிங்கிறது பத்தாது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா in August 2025 has formed a committee to develop a framework for responsible ethical enablement of artificial intelligence free AI in the financial sector has recommended 7 rules guidelines கொண்டு வந்தாங்க. ஞாபகம் இருக்கா? பின் வேற கோக்குமாக்கு பண்ணுதே. 7 guidelines ஞாபகம் இருக்கா?
its framework, okay, recommended the establishment of a shared infrastructure regulated entities of the for creation of a AI innovation sandbox. The committee has developed 7 sutras, அப்படின்னா 7 guidelines to serve as a foundation. Okay, so for not included. இது வந்து கண்டிப்பா கண்டிப்பா ஃபுல்லா படிச்சிருந்தா தான் தெரியும். ஓகே, நான் எப்படி யோசிச்சிருந்தேன் அப்படின்னா ஃப்ரீ ஏஐயோட அப்ரிவேஷன் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். இல்ல அப்படின்னா எத்தனை ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, எத்தனை ரூல்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்த்தேன். ஓகே, ஆனா கேட்டதே இங்க வந்து ட்விஸ்ட். ஓகேவா? சொல்லுங்க, ரைட்டிங் பேட் மட்டும் நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இங்கேயோ போகுதே. ஓகே, ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுது? ஓகே ஓகே, அப்போ இதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியாது. அடுத்தது போமா? ஓகே, அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். எஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, லான்ச்டு நேஷனல் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன். ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்க? 2013 தானே? ஓகே, இது 1997ல ஒரு ஸ்கீம் பேர் வேற இருந்துச்சு, அதை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஓகே, அது பேர் என்ன? பை ரீஸ்ட்ரக்சரிங். இதுதான் ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனா. ஸ்வரோஜ்கர் யோஜனா தானே? ஓகே, எஃபெக்டிவ் ஃப்ரம் எஸ் பாத்தீங்கன்னா 2013. ஆனா இது வந்து 1997ல ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இது 1997. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட்? ஓகே, செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஷுட் பி இன் ஆக்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் அட்லீஸ்ட் 12 months as per their books of account. ஐயா, இது என்னது புதுசா இருக்கு? செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஷுட் பி பிராக்டிசிங் பஞ்சசூத்ராஸ் 5 ரெகுலர் மீட்டிங், ரெகுலர் சேவிங், ரெகுலர் இன்டர் லோனிங், டைம்லி ரீபேமெண்ட், அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். ஓகே, செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஷுட் குவாலிஃபை ஆஸ் அ கிரேடிங் நார்ம்ஸ் ஃபிக்ஸ்டு பை நபார்டு. இது எல்லாம் தெரியுது, பட் ஆனா நமக்கு ஆன்சர் தெரியல. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இது வந்து ஆர்ஆர்பிலையும் கேட்கறதுக்கு ஹையஸ்ட் பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால அதை வந்து நம்ம படிச்சுக்கணும். 5வது கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே, செட்டா பார்த்த உடனே தெரியுது. யார் கூட போட்டோம்? யூகே கூட போட்டோம். ஞாபகம் இருக்கா? இந்தியா யூகே ஹேவ் டேக்கன் a மேஜர் ஸ்டெப் இன் பில்டிங் ஸ்ட்ராங்கர் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் வித் சைனிங் ஆஃப் அ காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட் இன் ஜூலை. ஓகே, கரெக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அக்ரிமெண்ட் செக்யூர்ஸ் டியூட்டி ஃப்ரீ ஆக்சஸ் 99% ஆஃப் இந்தியாஸ் எக்ஸ்போர்ட் டு யூகே கவரிங் நியர்லி என்டையர் ட்ரேட் பேஸ்கெட். கரெக்ட். அப்போ இது தப்பு, இது தப்பு. அண்டர் தி டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன். எஸ், கரெக்ட். ஓகே, நம்ம ஊர்ல எப்படி வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும், அதே மாதிரி தான். இன் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் தேர் employees will exempt from the social security payment in UK for up to 3 years. 3 years, correct. ஓகே, பார்த்துருக்கோம் நம்ம. பேமெண்ட் எய்ம்ஸ். அப்போ வந்து இது தப்பு. செகண்ட் கரெக்ட். என்னன்னு கேட்டிருக்காங்க? கரெக்ட் மட்டும் கேட்டிருக்காங்களா? ஓகே, அப்போ நமக்கு இதுக்கும் தான் போட்டி. தி அக்ரிமெண்ட் எய்ம்ஸ் டு டபுள் தி பைலேட்டரல் ட்ரேட் பிட்வீன் இந்த இந்தியா 50 இல்ல இது தப்புங்க. 56 billion to 112 billion by end of ஏன்னா by the year 2030. ஓகே, அப்போ 1 and 2 தான் கரெக்ட். இப்படித்தான் ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணி உங்களுக்கு போட கத்துக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது என்பிசிஐ பிம் இருக்கு இல்லையா? இது வந்து 2016ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐயோ, இந்த பேனா வேற கோக்குமாக்கு பண்ணுதே. ஹோலி ஓன்ட் சப்சிடரி ஆஃப் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லான்ச் யூபிஐ சர்க்கிள் ஃபியூச்சர்ஸ் with the partial delegation on Bharat interface for money. Okay, so identify which of the following is the correct future. சரி, ஒரே நிமிஷம், நான் வந்து இது ஒர்க் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ரெக்கார்ட் ஆகுதா? எஸ். ஓகே, இவ்வளோ நேரம் இவ்வளோ பண்ணி வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வச்சுங்களேன், வருத்தம் வந்து இமயமலையோட பெருசா இருக்கும். The latest feature on the India's real-time payment system enabled the primary users, yes, primary users to authorize the 10 secondary, 5 secondary users to transact using the UPI from their account. Okay, secondary users transactions are visible to primary users once in a real time. Correct. Parents can allow their children to manage the expense through the delegated access. Correct. 2 and 3 correct.
2 and 3 கரெக்ட். 4 கொஸ்டின் தான் போட்டிருக்கோம். இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 11 கிளாரிஃபிகேஷன் ஆஃப் த லோன் சாங்ஷன்ட் பை த பேங்க்ஸ் அகேன்ஸ்ட் வாலண்டரி பிளிச் ஆஃப் கோல்டு அண்ட் சில்வர் கொலாட்ரல் த கொலாட்ரல் ஃப்ரீ லிமிட் will be the considered as a violation of okay guidelines. ஓகே எது கரெக்ட் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. The lenders shall not grant any advance or a loan against gold silver and sell assets backed by the primary gold. ஓகே lenders can avail by repledging the ஓகே இது வந்து இல்லைங்க இது வந்து எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. அடுத்ததுக்கு போயிடுறேன். ஓகே அடுத்தது வந்து வேர்ல்டு பேங்க் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியா ரேங்க் 4th குளோபலி இன்கம் ஈக்குவாலிட்டி இன் கினி. இன்கம் ஈக்குவாலிட்டி அப்போ 3 கண்ட்ரி வந்து யார் யாரு? பெலாருஸ் ஸ்லோவேனியா ஸ்லோவேக்கியா நினைக்கிறேன். ப்ரூவிங் தட் பப்ளிக் ஓகே ஈக்விட்டபிள் ஓகே கரெக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாஸ் கினி இண்டெக்ஸ் வந்து 25.5 பாயிண்ட் வந்து எனக்கு ஞாபகமே இல்லை. பிளேசிங் 4th மோஸ்ட் ஓகே ஆஃப்டர் ஸ்லோவோக் கண்ட்ரி. எஸ் ஸ்லோவோக் கண்ட்ரி நம்ம என்ன சொன்னா ஸ்லோவாக்கு ஸ்லோவேனியா பெலாருஸ். அப்போ இது வந்து நான் கரெக்ட்னு போடுறேன். ஆனால் எனக்கு இந்த பாயிண்ட்ல மட்டும் டவுட்டா இருக்கு. அக்கார்டிங் டு த வேர்ல்டு பேங்க் 171 இந்தியன் மூவ் அவுட் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ஃப்ரம் 21 to 23 ரெடியூசிங் த பாவர்ட்டி லெவல். இல்ல இது வந்து $3 நினைக்கிறேன். $3 பெர் டே. ஓகே $3 பெர் டே 2.5 தந்திருக்காங்க. இது நான் தப்புன்னு போடுறேன். ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் கரெக்ட் செகண்ட் தப்பு. ஃபர்ஸ்ட் கரெக்ட் செகண்ட் தப்பு அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கரெக்ட். அப்போ இதுவும் தப்பாயிரும். எனக்கு ஆப்ஷன் வந்து 1 or 3 செக் பண்ணும். இந்தியா ஹேஸ் ஹையர் இன்கம் ஈக்குவாலிட்டி ரேட்டிங் ஆஃப் ஆல் G20 நேஷன். கரெக்ட். ஏன்னா 4வது பிளேஸ் அப்படிங்கும்போது G20 வந்து ஃபர்ஸ்ட் 3ல வந்து எதுவுமே வரல. அப்போ வந்து நான் 1 and 3 போட்டுடலாம். 14 நிமிஷம் தான் இருக்கா? Reserve Bank of India carried out the general banking business in the central and the state government through its officials through the offices of the agency banks. Okay, under the 45 section. Okay, whichever transaction related to which among the following government business undertaken by the region. Okay, என்ன சொல்லிருக்காங்க? ரெவென்யூ ரிசிப்ட். ரெவென்யூ ரிசிப்ட் அப்படிங்கிறது என்னது? ரெவென்யூ ரிசிப்ட் நில்லுங்க ரெவென்யூ ரிசிப்ட் அப்படிங்கிறது வந்து வருமானம். ஓகே மந்த்லி வரக்கூடிய வருமானம். மந்த்லி இல்ல வீக்லி டெய்லி வரக்கூடிய வருமானம். ஓகே கவர்மெண்ட்டுக்கு பிகாஃப் ஆஃப் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். கரெக்ட். பென்ஷன் பேமெண்ட் இன் தி ரெஸ்பெக்ட் ஆஃப் ஒன்லி ஸ்டேட். இது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஆனா வந்து ஏஜென்சி பேங்க் வந்து பென்ஷன் ரிலேட்டடா ஹேண்டில் பண்றாங்க. ஓகே அதுக்கு தான் வந்து ரீசெண்டா வந்து சேஞ்சஸ் பண்ணாங்களே பென்ஷன் அமௌண்ட்டுக்கு வந்து டிரான்சாக்ஷன் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே எனி அதர் ஐட்டம் ஆஃப் specifically advised by the Reserve Bank of eligible. Okay. எனக்கு என்னது 1 2 இருக்க ஆப்ஷனு. அப்போ 1 2 இல்ல. அப்போ எனக்கு என்னமோ வந்து 1 2 3 தான் தோணுது. 1 3 இல்ல 1 2 3. 1 3 இல்ல 1 2 3. ஓகே 1 2 3. இது எனக்கு என்னமோ சரியா படல. அடுத்தது கன்சிடர் which of following reference கதி சக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான். இது வந்து lakh crore ஞாபகம் இருக்கா? பிரைம் மினிஸ்டர் மோடி அவர் வந்து இது பண்ணியிருந்தாரு. The total 57 central ministries department of okay social economic sectors have been onboarded onto the national multi master plan. இதுல வந்து வருதான். ஓகே எனக்கு வந்து இந்த 57 அப்படிங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு. initiative has a decided fund 10,000 crore for allocated annually. இது கரெக்ட். நேஷனல் மாஸ்டர் டைரக்ஷன் பிளான் 2025 சப்போர்ட் 25 அசிஸ்டன்ட் டிஸ்ட்ரிக்ட் 28 கரெக்ட். அப்போ எனக்கு 2 3 கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து 57 செக்டாரான்னு தெரியல. எனக்கு வந்து டவுட்டா தான் இருக்கு. அதனால நான் கெஸ்ல போட்டேன். ஓகே அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடா படிக்க ட்ரை பண்றேன். ஆனா கொஞ்சம் என்ன சொல்றது வார்த்தைகள் வந்து நாக்குல இருந்து வர மாட்டேங்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் செட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஜாயின் ஆஃப்டர் July 2025 no longer eligible for full annual dress allowance. இதெல்லாம் ஒண்ணுமே புரியல. ட்ரெஸ் அலவன்ஸ் எல்லாம் தந்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி போடுறது? ஓகே அடுத்தது வந்து எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா 2 more ரிசீவ்டு ராம்சர் சைட்ஸ். ஓகே
90 வந்து அதிகமாயிருக்கு. ஓகே. 2 ராம்சர் சைட்ஸ் வந்து ராஜஸ்தான். கரெக்டா? ராஜஸ்தான். மெனார், அதோட பேர் வந்து மெனார் சம்திங் ஏதோ வரும். ஓகேவா? ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரளா கவர்மெண்ட் ஹஸ் அஃபிஷியலி டிக்ளேர்டு கிரேட்டர் ஃபிளமிங்கோ செஞ்சுரி தனுஷ்கோடி. தப்பு. அப்ப ஆப்ஷன் எலிமினேட் பண்ணு. இது வராது, இது வராது, இது வராது, இது வராது. எஸ், அப்ப 1 and 2 தான். சாரி, 1 and 3 தான். 1 and 3 தான். இதுதான்யா. கோவாவோட ஓசோ ஃபெனி பிகம் த ஃபர்ஸ்ட் ஃபெனி டு ரிசீவ் த ஃபெனி. ஆனா ஏதோ வந்து ட்ரெடிஷனல் ட்ரிங்க்குமா நான் ஜிஐ டேக் வந்த மாதிரி படிச்சது ஞாபகம். ஹெச்டிஎஃப்சி பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு, எம்எஸ்எம்இ பிஸ்னஸ். ஓகே, இது படிச்சிருக்கோம். அவைலபிள் 9455 பிரான்ச்சஸ். டாயரிங் ஆஃப் கேஷ் அண்டிங்கி டோட்டல். ஓகே, 4 மில்லியன். இது வந்து கஷ்டங்க, கஷ்டம் கஷ்டம். இன்னும் எவ்வளோ கொஸ்டின் இருக்கு? மொத்தம் வந்து 25 கொஸ்டினா? ஓகே, 35. 1 மார்க் எவ்வளவு இருக்கு? 1 மார்க் 20. என்னடா இது, நமக்கு அந்த சோதனை. செபியை பத்தி கேட்டிருக்காங்க. செபி என்ன கேட்டிருக்காங்க? ரெக்கமெண்ட் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கண்ட்ரிஸ். ஓகே, இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஹோல்டிங் இந்தியன் பாண்டு நோ லாங்கர் ரிக்வயர்ட் டு டிஸ்க்ளோஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் குரூப் டீடைல் டியூ டு த லோ ரிஸ்க் நேச்சர் ஆஃப் செக்யூரிட்டி. ஓகே, செபி ஹேஸ் ஓனர்ஸ் ஆஃப் கம்பெனி 50% ஆர். ஸோ இதெல்லாம் என்னடா தெரியல, எனக்கு வேற பயமா இருக்கு. ஐயோ, என்னது? ஒருவேளை நமக்கு அந்த பதட்டத்தில் தெரிய மாட்டேங்குதா டைம் போய்கிட்டு இருக்குங்கிறனால? 15 கொஸ்டின் தானா? 15 இன்ட்டு 2 30. ஓகே, ஆமா ஆமா, கரெக்ட் 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 கரெக்ட். அடுத்தது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் அப்ரூவ்டு ஈக்விராஸ். ஈக்விராஸ் அப்படிங்கிறது என்பிஎஃப்சி லைசன்ஸ். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? N2 டேஷ் செக்டார் லான்ச்டு இட்ஸ் லெண்டிங் ஆம் ஈக்விராஸ். என்பிஎஃப்சி. என்பிஎஃப்சி இது 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 நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். ஓகே ஓகே. நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கொஸ்டின் படிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஞாபகம் வருதான்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் ஆப்ஷன் போவேன். ஓகேங்களா? அப்படிதான் நீங்களும் பண்ணணும். ஃபினான்ஸ் கமிஷன் நரேந்திர மோடி அப்ரூவ்டு ரிவைஸ்டு ராஷ்டிரிய கோகுல் 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 ஸ்கீம் வந்து இதுக்கு நினைக்கிறேன். அந்த பால்ட்ரி கிடையாது, இது கால்நடை. டோட்டல் அலோகேஷன் ஆஃப் 1000 3400 ஓகே, இது கிடையாது. ஓகே, க்ரோர் ஃபினான்ஸ் ஞாபகம் இருக்கு. அடிஷனல் அவுட்லே. ஓகே ஓகே, 3400 1200. என்னங்க அது, இப்படி நம்மளை இக்கட்டான சூழ்நிலையில வந்து மாட்ட வச்சிருச்சு. இல்ல, எனக்கு தெரியல, எனக்கு தெரியல தெரியல தெரியல. விச் பிரைவேட் செக்டார் ஏப்ரல் லான்ச்டு ஃபர்ஸ்ட் ஆப் இன் ஆப் மொபைல் ஓடிபி ஆக்சிஸ் பேங்க். ஞாபகம் இருக்கா? நான் கூட சொல்லியிருப்பேன். ஏன்னா அவன் மொபைல்ல இது பண்ணி லாக்க போட்டு எடுத்து பேமெண்ட் பண்றதுக்கே கஷ்டப்படுறான். இவனுக்கு ஓடிபி வந்து பண்றதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறனால வெறுத்துருவான். ஓகே ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா விச் இந்தியன் பிளேயர் earned his third கிராண்ட் மாஸ்டர் லா இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் இன் பிரான்ஸ் பிகம் 87 வந்து இவருதான், ஹரிகிருஷ்ணன். 88 வந்து யாரு சொல்லுங்க பாப்போம்? திவ்யா தேஷ்முக். 89 வந்து ரோஹித். 89 வந்து ரோஹித் வந்து தமிழ்நாடு. இங்கிலீஷ் சாரி என்ஜினியரிங் படிச்சுட்டு இருப்பாரு. எங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ்ல. அவர் தான். திவ்யா தேஷ்முக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உமன் இந்தியன் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் என்ன சொல்றது, உமன் இந்தியன் கிராண்ட் மாஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேர்ல்டு உமன் செஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஹோஸ்டட் 10th மீட்டிங் ஆஃப் ஏஷியன் இந்தியா ட்ரேட் அக்ரிமெண்ட். ஓகே, ஜாயின்ட் கமிட்டி மீட்டிங். ஓகே ஓகே. வேர் வில் பி த அந்த இந்த மீட்டிங். ஓகேவா? எங்க நடந்த கமிட்டி மீட்டிங் ஹோஸ்டட்? ஏஷியா வந்து ஜகார்டா. ஜகார்டா இந்தோனேஷியா. ஐயோ, ஜகார்டாவா பேங்காக்கா? ஜகார்டா தான் நினைக்கிறேன். அடுத்து இந்தியன் ஆர்மி கண்டிஞ்சன்ஸ் உலான் பட்டார் மங்கோலியா அப்படின்னு என்னது? கான்குவெஸ்ட். ஓகே ஓகே. விச் இஸ் ஷெட்யூல் டு பி கண்டக்டட். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரெஜிமெண்ட்? எந்த ரெஜிமெண்ட்? கூர்கா ரெஜிமெண்ட். எஸ், கிடையாது 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 கிடையாது. கூர்கா கூர்கா சுமதி வேர் கோயிங். ஓகே, சில நேரங்களில் வந்து நான் ஏதோ உளற மாதிரி இருக்கும். இது வந்து ஏதாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் சொன்னதை நான் எடுத்து ரெஃபரன்ஸ் மாதிரி பேசுவேன். அதனால வந்து எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். மண்டேலா. ஓகே, ஞாபகம் இருக்கு, எனக்கு ஞாபகம் இருக்கு. விச்
ஹானர்ஸ் வேல்யூ ஆஃப் ஓகே இது வந்து 19th ஆர் 18th அந்த ரேஞ்சில் வரும். ஓகே 18th ஜூலை 15th வராது. ஓகே 21 மட்டும் டவுட்டா இருக்கு. மார்ச் கிடையாது, ஜூலை. கரெக்ட் 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 கரெக்ட். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இந்தியன் ஸ்டேட் இஸ் இன்டர்நேஷனல் பொட்டேட்டோ சென்டர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா? சவுத் ஆக்ரா ஆக்ரா ஆக்ரா. அதாவது இன்டர்நேஷனல் பொட்டேட்டோ சென்டர்ஸ் சவுத் ஏஷியா ரீஜனல் சென்டர். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட ஒரிஜினல் இது வந்து பாத்தீங்கன்னா பெருவில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஹெட் குவார்ட்டர்ஸ். பீயிங் பூஸ்ட் இது 2050 வந்து நம்ம தான் வந்து டாப் ஃபர்ஸ்ட் வந்துடுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னா சைனா இருக்காங்க பொட்டேட்டோ கல்டிவேஷன்ல. ஓகேவா? ஓகே ஆக்ரா 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 உத்தரப்பிரதேச தான் இருக்கு ஆக்ரா. எஸ். அடுத்தது உமித் போர்ட்டல் சென்ட்ரல் போர்ட்டல் யூனிஃபைடு வஃப்த் அமெண்ட்மெண்ட் பில்ட் 1993 5 மறந்துருச்சே. efficiency of 95 இங்கே கொடுத்துருக்காங்க. will be served as a centralized digital platform of real-time uploading and verification of Umith. Okay, Rajiv Kumar. The following ministry developed Umith portal. Umith portal யாரு டெவலப் பண்ணா? சோசியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட், மைனாரிட்டி மினிஸ்டர்ஸ், ஹோம் அஃபேர்ஸும் வரும். லா அண்ட் ஜஸ்டிஸ், சைல்டு டெவலப்மெண்ட் வராது. கன்ஃபார்ம். இப்போ ஹோம் மினிஸ்ட்ரியா இல்ல வந்து உமித் போர்ட்டல், உமித் சென்ட்ரல் போர்ட்டல். 5 நிமிஷம் தான் இருக்கு, ரிஸ்க் எடுக்க வேணாம். அடுத்த கொஸ்டின் தாவிரலாம். டேய் என்னடா அது? ஓகே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாஸ்டர் சர்க்குலர். இது என்ன அது கொஸ்டின் வித்தியாசமா இருக்கு. மாஸ்டர் சர்க்குலர் சாரி SC/STக்கு என்ன தந்திருக்காங்க? ஓகே regulator order of this, okay, take the accredited facility of the awareness among the about the various schemes formatted by the banks needed to be created through various okay okay features of the schemes are also advantages that will assure to them are known to such borrowers. Okay, Deen Dayal Antyodaya Yojana National Rural Livelihood Mission was launched in the Ministry of Rural Development 2013 தெரியும். ஐயோ ஏப்ரலா இதுவான்னு தெரியலையே. ஆமா ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கல்ல, செக் பண்ணுவோமா? ஐயையோ! ஐயையோ! ஏப்ரல் 1. இதுதான் சுவாரஸ்யமான விஷயம். ஓகே. ஏப்ரல். அப்போ இதிலிருந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஏப்ரல் 13th தான் இந்த இது. ஓகே. ஏப்ரல் 2013. ஓகே. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டிஆர்ஐ ஸ்கீம் மூலமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரொவைட் ஃபினான்ஷியல் அப் டு ஓகே ஹவ் மெனி வீக்கர் செக்ஷன்ஸ். ஓகே. என்ன கேட்டிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கன்செஷன் 3%. 3% 4%? 3%. 3%. 6 எல்லாம் வாய்ப்பே இல்ல. ஓ மை காட். அடுத்தது ஓகே லான்ச் மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி. ஓகே டியூ டு ஓகே வாட் டஸ் சி இல்லைங்க பார்த்தேன் அப்படின்னா போட்டுருவேன். கிரெடிட் எம்பவர்மெண்ட் growth, கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் கிராண்ட் ஸ்கீம் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட், கிரெடிட் எனேபிளிங் enhancement expansion of credit guarantee scheme for scheduled caste. Okay, credit enhancement guarantee scheme, credit empowerment and growth scheme. Okay, capital வராது, credit தான் வரும். credit enhancement guarantee scheme, expansion வராது. empowerment and growth scheme, expansion, enhancement scheme are okay. credit empowerment வராது, enhancement grant. ஓகே ஆப்ஷன் சி வந்து நான் கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து RBI வேலிடு consider application borrowers belonging to ST entity poverty. Okay, insist of the collateral security before sanctioning the loans. என்ன கேட்டிருக்கா? belonging to ST poverty allegations. Okay, as per the what should be the bank avoid while consider avoid பண்றது எது? சார்ஜிங் ஹையர் ரேட்ஸ் அவாய்ட் பண்ணணும். கரெக்ட். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? insisting on deposits as a precondition grant. Okay, delaying the loan sanctions தப்பு. require repayment to start to send people தப்பு. ஆப்ஷன் சி
ஐயோ! ஒரே நிமிஷம் தான் இருக்கா? போச்சா! ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அனௌன்ஸ்ட் ஜூலை மந்த் ஆவரேஜ் என்ட்ரி பேலன்ஸ் ஜாயினிங் எஸ்பி ஓகே. பஞ்சாப் நேஷனல் பேங்க். அடுத்து ஃபார்மர் சீஃப் சிபு சாரணா சாமிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓகே தெரியல. சிச்சு ஐயோ மெய்த்ரி ஸ்கீம் 4200. அடுத்தது மெய்த்ரி ஸ்கீமுக்கு வந்து யார் ஃபண்ட் ப்ரொவைட் பண்றா? வேர்ல்டு பேங்கா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கா? ஊத்திக்கிச்சு. ஓகே. 4200 there will be an external 1100 ஹாஃப் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் இருக்கு. ஹூ among the following microbiologist was awarded வேர்ல்டு ஃபுட் பிரைஸ் ஃபார் the 4 decade of ஓகே. இவங்க பேர் வந்து மரியானா ஹங்கரியா. இவங்க தானே பெட்ரோ சாங்கஸ். தெரியலைங்க. ஓகே அவ்வளவுதான். ஓகே இதுல வந்து நம்ம கடமை முடிஞ்சது. அட்டன் பண்ற வரைக்கும் அட்டன் பண்ணியாச்சு. எவ்வளவு மார்க் வருது அப்படிங்கறத பார்ப்போம். ஓகேவா? ஏன் இவ்வளவு ஸ்லோவா இருக்கு? 100% டேட்டா முடிஞ்சிருச்சா? இல்ல 50% தான் முடிஞ்சிருக்கு. ஆனாலும் ஸ்லோவா இருக்கு. ஏன்? ஒரு வழியா ஓப்பன் ஆயிருச்சு. ஓகே இங்கிலீஷ் செக்ஷனு நீயும் போயிரு. இதுக்கு ஒரு டைம் லோட் ஆகுமா? ஓகே என்னங்க இது இவ்வளவு ஸ்லோவா இருக்கு? தப்பாச்சே. எவ்வளவு மார்க் வந்திருக்கு? கேவலமோ கேவலம். ச்சே, இந்த அளவுக்கு மோசமா இருக்கும்னு எதிர்பார்க்கல. 50 மார்க்குக்கு வெறும் 15 மார்க் தான் வந்திருக்கு. என்னடா இது வாழ்க்கை? ஸோ இதுல ஒரு ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, நான் வந்து ஏப்ரல் மாசம் இது முடிச்சிட்டேன். ஏப்ரல் மாசம் ரிவிஷன் வந்து முடிச்சிட்டேன். மே மாசத்துல வந்து பாதி முடிச்சிருக்கேன். ஆகஸ்ட் மாசம் வந்து ஒரு 70% முடிச்சிட்டேன். இனி வந்து ஜூனு ஜூலை வந்து ரிவைஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்கு. இது 100% முடிஞ்சு. இது வந்து ஒரு 60% முடிஞ்சு. இதுல வந்து 0, இது 0. இது வந்து 100%. ஓகே. இந்த 3 வந்து பக்காவா 100% கிடையாது, 70%. இது 3 வந்து பக்காவா பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே. அது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து பீக்குக்கு போயிடும். ஓகேவா? பட் ஆனா வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. 15 தான் வந்திருக்கு மார்க். என்னது? ச்சே, எங்க தப்பு பண்ணிருக்கோம்னு தெரியல. 2 மார்க் நிறைய போயிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் காரணமா இருக்கலாம் மேபி. இது பண்றது பத்தாதுன்னு இவன் வேற ரொம்ப ஸ்லோவா ஓபன் ஆயிட்டு இருக்கான். ஏய் மேன் சீக்கிரம். ஜெனரல் அவேர்னஸ். ஓகே ஃபர்ஸ்ட் கரெக்ட். தேர்ட் வந்து தப்பு. பாத்தீங்களா? செகண்ட் வந்து தப்புன்னு சொல்லிருக்கேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் 10 AM செட்டில்மெண்ட் வில் பி டன் எவ்ரி hour till the end of the confirmation. ஓகே இது என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டார்டிங் ஃப்ரம் 11 AM. எப்பட்றா 11 AM? ஓகே 6 கரெக்ட். 9 தப்பு. பாத்தீங்களா? 9, 10, 11 இதுல பூரா 2 மார்க் போயிருச்சு. 9ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாத்துக்கங்க, ஆப்ஷன் வந்து ரெண்டுமே வந்து சிமிலரா இருக்கு. எங்கேயும் ஒண்ணு தப்பு சின்னதா பண்ணிருக்கேன். 2 வந்து நான் இல்லைன்னு போட்டிருக்கேன்.
ஆனா வந்து 2 வந்து கரெக்ட். 2.15 பெர் டே டாலர். ஆனா $3 படிச்ச மாதிரி எங்கேயும் ஞாபகம். இதுலயும் பாருங்க அதே மாதிரிதான் சிமிலரா தான் போயிருக்கு. இதுல வந்து ஆப்ஷன் வந்து 2 கிடையாது. பென்ஷன் வந்து ஒன்லி ஸ்டேட்டா, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் வருமா? பென்ஷன் வந்து எஸ், ஸ்டேட்டும் வரும் சென்ட்ரலும் வரும் பென்ஷன். நம்ம தப்பு பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா எது கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. 2 மட்டும் தான் இன்கரெக்ட், 3 வந்து கரெக்ட். இனிஷியேட்டிவ் டெடிகேட்டட் ஃபண்ட் 100 crores மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் 5000 கோடி. ஓகே 5000 கோடி தானே? இல்லைங்க ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். எஸ் 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 36 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி ஹேவ் பீன் ஆன்போர்டட். தப்பு பண்ணிட்டோம். அடுத்து 21. 21 வந்து கூர்கா வந்து வேற ரெஜிமெண்ட், வேற எங்கேயோ வரும். நான் வந்து நினைச்சேன் அப்பவே, ஆனா எனக்கு வந்து குமாயோன் ரெஜிமெண்ட் வந்து எனக்கு மைண்ட்ல வரல. குமாயோன் கூர்கா தான் படிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது 4%. 4%. ஓகே, இவங்களுக்கு தான் 3%. கிஷானுக்கு தான் வந்து 3%. இது வந்து என்ன ஸ்கீமு? இது பேர் என்ன? ஸ்டாண்ட் அப் இந்தியா. ஸ்டாண்ட் அப் இந்தியா தானே? எஸ். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4%. ஓகே, 28 வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்சிஸ்டிங் ஆன் டெபாசிட் as a ப்ரீ கண்டிஷன் ஆன் கிராண்ட் லோன். ஓகே 2100, பாதிக்கு பாதிங்க, பாதிக்கு பாதி. ஓகே 4200. மெரிட்டி ஸ்கீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 275 டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன், 175 இன்ஜினியரிங், 100 பாலிடெக்னிக்ஸ். இதுல 2100 வந்து வெளியில இருந்து வாங்குறாங்க. ஆனா எந்த இன்ஸ்டிடியூஷன் பார்க்கணும்? ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கா இல்ல வேர்ல்டு பேங்க்? ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான். நான் சொன்னேன் இல்லையா, ஏசியனோ இல்ல வேர்ல்டு பேங்கோ. நிறைய இன்வால்வ் ஆகிறதுனால குழப்புது. இவர் யாரப்பா இவரு? ஐயையோ பாத்தீங்களா, மரியங்கேலா ஹங்கிரியா. ஓகே, ஃபுட் பிரைஸ், பசி எடுத்தா ஹங்கிரி, நீயா இருக்க மாட்ட, ஸ்டிக்கர் சாப்பிடு. ஹங்கிரியா என்னங்க அது? எவ்வளவு பர்சன்டேஜ் வந்துருச்சு? 91 தான் வந்திருக்கா? 2400 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. 90 தான் வந்திருக்கு. என்ன பண்ணலாம்? இப்படியே இருந்தா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. கடையை இழுத்து சாத்திட்டு துபாய்க்கு ஒட்டகமைக்க போக வேண்டியதுதான். மற்ற செக்ஷன் ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்லயே இவ்வளவு கேவலமா வருது, என்ன பண்றது? அப்ப இன்னும் வந்து ஒர்க் பண்ணணும். ஓகே, நிறைய படிக்கணும். ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிவிஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சிலதுக்கெல்லாம் தெரிஞ்சுது, ஆனா எனக்கு ஆன்சர் வந்து போட முடியல. ஏன் அப்படின்னா ரிவைஸ் பண்ணல, அதுதான் பிரச்சனை. ஓகே ஓகே, இந்த மாக் டெஸ்ட் வந்து நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கீழே மறக்காம உங்களோட ஜெனரல் அவேர்னஸ்ல எவ்வளவு வந்து நீங்க பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கறத வந்து கீழே மறக்காம சொல்லுங்க. ஓகேவா? ஏன்னா வந்து இதுல இது பண்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. மார்க் கம்மியா வந்திருக்கு என்ன அது சொல்றதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நம்ம சொல்லணும். ஓகே, நம்ம தெரியப்படுத்திக்கணும், நான் இவ்வளவுதான் இருக்கேன், இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணணும். ஸோ அதனால வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு. ஸோ மறைச்சு வச்சு நான் வந்து புத்திசாலின்னு காட்டுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. என்னோடதெல்லாம் பார்த்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், ரீசனிங் ஒரு டைம் நான் போட்டு காமிச்சேன் அப்படின்னா நீங்க காரியே துப்பிடுவீங்க. அந்த மாதிரிதான் நிலைமை இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே, இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பை பை. இன்னொரு 3 நாள் கழிச்சு நான் வந்து ஒரு சில ரிவிஷன் பண்ணிட்டு நான் அட்டன் பண்ணி காட்டுறேன் எந்த லெவலுக்கு இருக்கு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு 10வது மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது நம்ம வந்து கண்டிப்பா 99% அப்படிங்கிறது வந்து 99% அப்படிங்கிறது அச்சீவ் பண்ணி ஆகணும். ஓகேவா? 99% இருந்து அச்சீவ் பண்ணி ஆகணும். டாட். ஓகே ஓகே, டாடா பை பை, சி யூ.